யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க இருக்கிறேன். முன்பதாக எதை குறித்து இப்பொழுது பேசி வருகிறோம் என்பதை ஒரு சில நிமிஷங்கள் சொல்லிவிட்டு அதிலிருந்து தொடருவோம். நாவின் அறிக்கை அல்லது விசுவாச அறிக்கை அல்லது தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வது என்பதை குறித்து கொஞ்சம் போதித்து வருகிறேன். ஏன் இந்த விசுவாச அறிக்கை அல்லது தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியன்றதை காண்பித்து வருகிறேன். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை எடுத்து நான் அறிக்கை செய்யும்போது என்ன ஆகிறது? எனக்கு விசுவாசம் உண்டாகிறது. செகண்டு, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதனால மனம் புதிதாகிறது. மூன்றாவது சொன்னேன், இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது. வார்த்தை அறிக்கை செய்கிறதுனால என்ன ஆகுது? இருதயம் புதுப்பிக்கும். இருதயத்தின் ஆயத்தங்களும் நாவின் மறு உத்தரவும் கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுது. நாலாவது நாம் பார்த்தோம், பிரச்சனையை பார்க்காமல் பதிலையே பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு விசுவாச அறிக்கை உதவி செய்கிறது. கடவுளுடைய வார்த்தை அறிக்கை செய்தால் பிரச்சனையே இல்லை. எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பதிலையே பார்த்துட்டு. எது பதில்? இதுதான் பதில். அப்புறம் ஐந்தாவது, விசுவாச அறிக்கை அல்லது தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்வது, இட் செட்ஸ் த லா ஆஃப் ஃபெய்த் இன் மோஷன். விசுவாச பிரமாணத்தை இயங்க வைக்கிறது. இப்போ ஆறாவது காரியத்தை பார்ப்போம். ரெடியா? ஆறாவது காரியத்தை பார்ப்போம். கன்ஃபெஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் பில்ட்ஸ் த இமேஜ் ஆஃப் காட் இன் யூ. தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்வது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அந்த காரியத்தை உள்ளே படமாக அது வைக்க உதவுகிறது. நம்முடைய இருதயத்திலே ஒரு படமாக வைக்க உதவுகிறது. உள்ள படம் வர வேண்டும். நிறைய பேருக்கு தங்களை பற்றி ஒரு நல்ல இமேஜ் இல்லை. தங்களை பற்றி ஒரு நல்ல இமேஜ் இல்லை. நிறைய பேர் இந்த உலகத்தில் பாருங்கள், ஒரு வீணான ஒரு உலகம் இது. வெளியே என்ன இமேஜ் கொடுக்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இமேஜ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் பிரதர் அப்படின்றாங்க. இந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்க அவங்களாம் பாருங்கள், இமேஜை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஹையர் பண்ணி அவனுக்கு லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்து ஒரு இமேஜ் இவங்களுக்கு உண்டாக்கணும். எப்படி இமேஜ் உண்டாக்குறது? இந்த மாதிரி சட்டை போடுங்க, இப்படி பேசுங்க, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க, இதெல்லாம் சொல்லி தர்றாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி. அவன் இமேஜை உண்டாக்குறான். இப்படிப்பட்ட ஒரு இமேஜை வெளியே உண்மையாக அதான் அவருன்னு சொல்ல முடியாது. இமேஜ் என்ன பண்ணுறாங்க? உண்டாக்குறாங்க. மற்றவங்களுக்குள்ள ஒரு இமேஜை உண்டாக்க பார்க்குறாங்க. டிவியெல்லாம் பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன ட்ரை பண்ணுறாங்க? உங்களுக்குள்ள ஒரு இமேஜை உண்டாகணும். மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜை உண்டாக்குறாங்க. அதுதான் அதனுடைய ஹோல் எம்ஃபசிஸ். அதனுடைய ஹோல் முழு முயற்சியுமே எதில் இருக்குதுன்னா, உங்களுக்குள்ள உங்களை பற்றி ஒரு இமேஜை உண்டாக்க விரும்புகிற மனுஷன்னா இப்படி தான் கார் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிறான். அதெல்லாம் காரா? அது ஒன்றுமே கிடையாது. அது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? 2 பைக் ஒருத்தன் நின்றுருப்பான், இன்னொருத்தன் வந்து பக்கத்தில் நிற்பான். 2 பேரும் ஒருத்தன் பார்த்துக்குவானுங்க. க்ரீன் லைட் வர்றதுக்குள்ளே ஒருத்தன் கேட்பான், எத்தனை மைல் போகுதுன்னு சொல்லுவான். 1 லிட்டருக்கு இத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு. இப்படியே ஒன்றா கேட்பான். கடைசியில் எவ்வளோ விலைன்னு கேட்பான். ஒன்றுக்கும் இவன் வந்து சொல்லுவான், ஏன்னு இது பெட்டராக கொடுக்குது. இவன் 75 கிலோமீட்டர்னா அவன் 80 கிலோமீட்டர்னுவான். கடைசியில் விலை எவ்வளோன்னு கேட்டால் இவன் 40,000ன்னா இவன் 35,000ன்னுவான். சர்ன்னு போயிட்டே இருப்பான். இவன் ஆன்னு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். நம்மளை மாதிரி ஒரு லூசர் உலகத்துலேயே கிடையாது. மனுஷன்னா அவன் தான் என் மனுஷன். என்ன மாதிரி பைக்கு, எவ்வளோ தூரம் போதான், என்ன ஸ்பீடு போதான், என்ன விலைக்கு எவ்வளோ சீப்பாக வாங்கியிருக்கிறான், என்ன பண்ணுறது, நான் முட்டாள் நான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். பின்னால் ஒருத்தன் ஹார்ன் அடித்து போயான்னுவான். இதெல்லாம் என்ன? மனுஷன்னா இப்படி தான் பைக் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற பைக்கை விற்றுட்டு இன்னொரு கடை வாங்கி அதை வாங்க வைக்கிறதுக்கு. இது இப்போ தான் வாங்கி 6 மாதம் கூட இருக்காது. இருந்தாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே இதை விற்றுட்டு அதை வாங்கலாம். ஏன்னா அதுதான் நல்லா இருக்குது. எப்படியாவது அதை மாற்றணும் இல்லையா? இமேஜை உண்டாக்குறாங்க. வெளியில் என்ன இமேஜ் அப்படின்றத பற்றி தான் அந்த உலகம் கவலைப்படுது. எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி வெளியே நம்ம தெரிகிறோம், எப்படி நம்ம வெளியில் பேசுகிறோம், இதுதான் பெருசாக பேசுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், சக்ஸஸ் உண்டாக வேணும் என்றால் வெளியில் இமேஜை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன இமேஜ்? உள்ள சரியான இமேஜ் வேணும். ஹலோ, இது பாருங்கள், இது வந்து சபையில் தான் கேட்கணும். அதுக்கு தான் இங்கே வந்துருக்கிறீங்க. இது வெளியே சொல்லி தர மாட்டாங்க. வெளியில் என்ன சொல்லுவாங்க? எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, எப்படி டையை கட்டுறது, எப்படி பேசுறது, எப்படி நிற்கிறது, எப்படி நடக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் உள்ள அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்? லூசர் மாதிரி ஃபீல் பண்ணுறான். உள்ள அவன் வெற்றி பெறுற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் கிடையாது. உள்ள அவனுக்கு ஒரு மாற்றமே கிடையாது. வெளியே மட்டும் இவனை உடுத்தி ஒரு எலும்பு கூட்டில் போட்டு கோட்டை போட்ட மாதிரி நிற்கிறான்.
ஆனால் உள்ள ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் சட்டையை மாட்டினாலும் அவனுக்கு வெற்றி வர மாட்டேங்குது இல்லையா? சட்டையெல்லாம் ஓகே தான், ஆனால் அதனால வெற்றி ஒன்றும் வந்துடாது. உள்ள ஒரு வெற்றியின் இமேஜ் உண்டாக வேண்டும். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்கிறத பற்றி உள்ள ஒரு இமேஜை வளர்க்க வேண்டும். உள்ளே இருக்கிற அந்த கெட்ட இமேஜை மாற்றி நல்ல ஒரு இமேஜை கொண்டு வர வேண்டும் இல்லையா? ஒருத்தர் டிவியை செவுத்துக்கிட்ட வச்சுட்டு லேசாக படம் வருதுங்க, பரவாயில்ல கனெக்ஷனே இல்லாமல் வருதுன்னு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம். பரவாயில்லங்க கனெக்ஷனே இல்லாமல் லேசாக வருது படம், ஒரு மாதிரி ஸ்னோவியாக இருக்குது, வந்துகிட்டு இருக்குதுன்னாராம். அவர் சொன்னார், யோ அந்த பின்னால் ஒயர் பக்கத்தில் இருக்கிறதுனால வருது, அது கேபிள் கனெக்ஷனோடு இருக்குது அப்பார்ட்மெண்ட், அது எடுத்து குக் பண்ணி வரும் அப்படின்னாராம். குக் பண்ண உடனே பளிச்சுன்னு வருதான். ஒயரை தூக்கி கனெக்ஷன் கொடுத்த உடனே பளிச்சுன்னு வருது. நான் சொல்கிறேன், பளிச்சுன்னு வரணுமா இமேஜ் சில பேருக்கு நிறைய சரியாக இல்லை பாருங்கள், என்னன்னு சரியாக பார்க்க முடியல, தங்களையே அவங்க பார்க்க முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. பளிச்சுன்னு வரணும்னா என்ன பண்ணணும், இதை கனெக்ஷன் கொடுக்கணும். இதை எங்கே கொடுக்கணும், கனெக்ஷன் இங்கே கொடுக்கணும். இது எடுத்து இங்கே சாக்கெட் இதுதான், இங்கே கொடுத்தா தான் அந்த கனெக்ஷன் வரும் இல்லையா? நிறைய இதை எடுத்து இங்கே கொடுத்துட்டாங்க. எப்படி சொல்றது பாருங்க, பின்ன இல்லை இதை எடுத்து ஒரு பைக்குள்ள வச்சிடுறாங்க, பைபிள்ன்றத பை உள்ளுன்னு ஆக்கிட்டாங்க. எப்படியோ கொடுப்பாங்க, ஆனால் இதை எடுத்து இங்கே மட்டும் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இதை எடுத்து ஷெல்ஃபில் அப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி வைப்பாங்க, டேபிளில் முன்னாடி வைப்பாங்க, இதை தினந்தோறும் தூசி தட்டி இதை கும்பிடுவாங்க, ஒரு கும்பிடு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதை எடுத்து இங்கே மட்டும் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இங்கே கனெக்ஷன் கொடுக்கலன்னா பிக்சர் வர முடியாது. லேசாக வரும், ஏதோ கோயிலுக்கு போய் என்ன ரெண்டு பிரசங்க கேட்டதுனால, டிவி கேட்டதுனால அப்படி ஸ்னோவியாக வரும் படம். ஆனால் சரியாக வராது. ஏன்னா சரியாக உங்களையே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன முடியும் என்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படி நீங்கள் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்ன உங்களால் செய்ய முடியும், எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் விளங்க முடியும் என்கிறத முழுமையாக பார்க்கவே முடியாது. என்னைக்கு இதை எடுத்து வாயில் வச்சு பேசுகிறீங்களோ அன்னைக்கு படம் கிளியர் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அதனால தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எல்லாம் என்ன பண்ணி வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் இருந்தது. நல்லா கவனிங்க, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு. இப்போ வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு அவர் இருந்தது. அப்போ இந்த வார்த்தை யாரு, இயேசு இல்லையா? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சரி, இப்போ வார்த்தை, இந்த வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தையின் மூலமாக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் இன்னைக்கு பார்க்குற எல்லாவற்றையும் உண்டாக்குனது என்ன, வார்த்தை. இந்த வார்த்தையே இயேசுன்னு சொல்லுது, இயேசுவை தான் வார்த்தை என்று சொல்லி இருக்கிறதுங்க. திருப்பவும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஏன் இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியங்கிறத கவனிக்கணும். நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாங்க, சும்மா இது ஒன்றும் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் லெட்டர்ஸ் இல்லை, இது வெள்ளை காகிதத்தில் இருக்கிற கருப்பு எழுத்துக்கள் அல்ல. இது எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயும். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன் உள்ளது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஜீவன் உள்ளதுன்னா அப்படி விவரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குதா? இந்த வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அது ஜீவன் உள்ளதா இருக்கிறதா? இது எப்படி ஜீவன் உள்ளதா இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். ஜீவன் உள்ளதுன்னா என்ன, அதை சுற்றி இருக்கிற எல்லாம் ஜீவனற்றதாக மரித்து போகலாம், ஒன்றுமில்லாமல் போகலாம். ஆனால் இது அழிக்கப்படவே முடியாது. இது ஜீவன் உள்ளது. இருக்கீங்களா? இதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஜீவன் உள்ளது. ஏன் இது ஜீவன் உள்ளதுன்னா, இது சொல்லுகிறது அப்படியே நிறைவேற்ற இதுக்குள்ளேயே சக்தி
இருக்கிறது. சாதாரண வார்த்தைகள் அல்ல. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஆனால் இது நிறைவேறும். இதுக்குள்ளே அந்த சக்தி இருக்கிறது. இது ஜீவன் உள்ளது. இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம், இது மனதை தாண்டி இருதயத்துக்குள்ளே போகக்கூடிய வார்த்தை. ஆகவே தான் இது ஜீவனுள்ள வார்த்தை. இதை மட்டும் ஒரு மனுஷன் அறிக்கை செய்வான் என்றால் அவனுடைய மனம் முழுக்க அதனால் நிரம்பும். மனதையும் தாண்டி இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தை செல்லும். இன்னொரு விதத்திலே சொல்லலாம், ஜீவன் உள்ளதுன்னு சொன்னால் எப்படி ஜீவன் உள்ளது, இது அவனுடைய எலும்புகளுக்குள்ளேயே செல்லுமா. அப்படிதான் சொல்லியிருக்குது. கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக எலும்பு சதை இதுக்குள்ளேயே சென்று வேலை செய்யக்கூடிய வார்த்தை. அவ்வளோ ஜீவன் இதில் இருக்குது, லைஃப் இதில் இருக்குது. எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் பாருங்க. அவர் செத்து போனப்போ அவரை புதைச்சிருந்தாங்க. அவர் புதைச்ச இடத்துல இன்னொருத்தன் செத்தான் பாருங்க. எங்கேயோ யுத்தத்தில் இருந்தப்போ அவசரத்தில் கொண்டு வந்து அவன் பணத்தை அங்கே போட்ட உடனே அவன் செத்தவன் சாக முடியல, இனிமே எந்திரிச்சிட்டான். இவர் என்னைக்கோ செத்தவருடைய எலும்பு மேலே அவன் சரீரம் விழுந்த உடனே இவன் எந்திரிச்சு நின்றுட்டான். ஏன்னா அது வார்த்தையால் நிறைந்த ஒரு சரீரமாக இருக்கிறது. அந்த எலும்பு வரைக்கும் போயிருக்குது. அவர் போயிட்டாலும் அந்த எலும்பில் அந்த வார்த்தையினுடைய வல்லமை இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ எவ்வளவு வல்லமை பாருங்க. வார்த்தைக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை வைத்து கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த வார்த்தையினால தான் உலகங்களை உண்டாக்கி இருக்கிறார். உலகங்களை உண்டாக்குற வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை போல சக்தி வாய்ந்தது ஒன்றுமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நாம் ஏன் இந்த வார்த்தையை எடுத்து அவருடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும்ன்றதுக்காக சொல்றேன். இதனுடைய வல்லமையை நீங்கள் உணர வேண்டியது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அடுத்த வசனம் பாருங்க, 13. அவருடைய பார்வைக்கு என்ன வித்தியாசம்? 12ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தையானது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வர்ணிக்குது. அது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. இவ்வளோ நேரம் எதை பற்றி சொல்லிட்டு இருந்தது? வார்த்தையை பற்றி. இப்போ பாருங்க, அவருடைய பார்வைக்கு. அப்போ இவ்வளோ நேரம் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்குது? வார்த்தைன்னு சொன்னால் இயேசு அல்லது தேவன். தேவன் சொன்னால் வார்த்தை. வார்த்தையும் தேவனும் வார்த்தையும் இயேசுவும் ஒன்றாகி விட்டார்கள். ரெண்டு வித்தியாசம் கிடையாது. தேவன் என்னவோ அதுதான் வார்த்தை, வார்த்தை என்னவோ அதுதான் தேவன். இதை கவனிக்கணும். அப்போ வார்த்தையை அறிக்கை செய்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு லேசான ஒரு காரியம் கிடையாது. பாருங்க, திருப்போம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, 3ஆம் வசனம், மகிமையின் பிரகாசம். எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம். இந்த மகிமையின் பிரகாசம் என்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப நாளாக வருது. எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட். இவர் எப்படிப்பட்டவரா? அவருடைய. இவர்னா யாரு? இயேசு. அவர்னா யாரு? தேவன். இந்த இயேசு அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாக இருந்துன்னு சொன்னால், அதாவது தேவன் என்னவோ அதை அப்படியே பிரகாசித்து காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்போ வசனம் பாருங்க, வார்த்தை என்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. வார்த்தையினால தான் எல்லாம் உண்டானது. சகலமும் அவராலே அல்ல இந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் 4:12 சொல்லுது ஜீவனுள்ள வார்த்தை. இது ஆவி ஆத்மா சரீரத்தை கூட ஊடுருவக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இப்போ எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இந்த வார்த்தையை கொண்டு தான் என்ன பண்ணுறார்? உலகத்தையே தாங்குகிறார். எல்லாம் கவனிச்சுட்டு வரீங்களா? வார்த்தையை கொண்டு தான் எதை தாங்கிட்டு இருக்கிறாரு? உலகத்தையே தாங்கிட்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை எதை கொண்டு தாங்க போறீங்க? ஹலோ, வார்த்தையை கொண்டு தான் தாங்க முடியும் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுறாங்க? தப்பாக பேசிக்கிட்டு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்களே கடப்பாரை வச்சு இடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? பேச்சு மோசமாக இருக்குது, ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பு. நான் இவர்கிட்ட போய் அவர் என் தலையில் கை வச்சுட்டா நல்லாயிடும், இங்கே போய் அங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும், இந்த கூட்டத்துக்கு போய் இங்கே கொஞ்சம் நேரம் உபவாசம் இருந்துட்டு வந்தேன். வாயை சரி பண்ணணும். ஹலோ, ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் தான் எங்களை தாங்கணும், நீங்கள் ஜபத்தில் எங்களை தாங்குங்க. நல்லா கவனிங்க, ஜபம் நல்லது. ஆனால் ஜபத்தை எடுத்து அதை தேவன் இருக்க சிங்காசனத்தில் உட்கார வச்சிடக்கூடாது.
ஹலோ, வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு ஜெபத்தை அங்கே வைக்கக்கூடாது. ஜெபம் நல்லது, வேணான்னு சொல்லலை நான். ஆனால் நல்லா கவனிங்க, ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட இடத்த கொடுக்கணுமோ அதை கொடுங்க, வார்த்தைக்கு எப்படிப்பட்ட இடத்த கொடுக்கணுமோ அதுக்கு கொடுங்க. வார்த்தையினால் செய்யப்பட வேண்டியதை ஜெபத்தினால் செய்ய முயற்சி எடுக்காதீங்க. ஜெபத்தினால் எதை செய்யணுமோ அதை ஜெபத்தினால் செய்யுங்க, வார்த்தையினால் எதை செய்யணுமோ அதை வார்த்தையினால் செய்யுங்க. வாழ்க்கையை தாங்குகிறது எது? அது தேவனுடைய வார்த்தை. ஜெபம் அதை தாங்குகிறதுனா ஜெபத்தில் அந்த வார்த்தை இருந்தால்தான் அந்த ஜெபம் தாங்கக்கூடிய ஜெபமாக இருக்கும், இல்லையா? ஜெபத்தில் வார்த்தை இல்லைன்னா அது ஜெபமே கிடையாது. அது புலம்பல்னு பேர் வைக்கலாம், அதுக்கு அழுகைன்னு பேர் வைக்கலாம், கூப்பாடுன்னு பேர் வைக்கலாம், முறையிடுதல்னு பேர் வைக்கலாம். இதெல்லாம் முறையிடுறாங்க இல்லையா? அரசாங்கத்திட்ட அங்கே போய் ஏதாவது குறைகளை சொல்லி முறையிட்டுருக்காங்க. குறைகளை சொல்லும் நேரம் அப்படின்னு வைக்கலாம். அது நிறைய ஜெபம்லாம் அப்படிதான், குறைகளை சொல்லும் நேரம், பதிலை சொல்லும் நேரம் கிடையாது. நம்ம சொல்கிற ஜெபம், பைபிளில் சொல்லியிருக்க ஜெபம் வேற, பதிலை சொல்லும் நேரம். ஹலோ, ஆனால் குறைய சொல்லலாம் கடவுளுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியலன்னா அவர் கடவுளே இல்லை. அப்போ அவருக்கு ஏற்கனவே தெரியும். நான் என்ன சொல்லணும்? என்ன பதிலை விரும்புகிறேன் அதுதான் பேசணும். இருக்கீங்களா? அப்போ எதனால தாங்குகிறோம்? வார்த்தையினால தான் தாங்கப்படுகிறது வாழ்க்கை, ஜெபத்தினால இல்லை. ஜெபத்தில் வார்த்தை இருக்குது, அதனால தான் அந்த ஜெபம் என்ன பண்ணுது. சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் கண்ணீரால் எங்களை தாங்கிங்க. கண்ணீரால் எங்களை தாங்கின்னு இவங்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்நேரமும். நான் சொல்கிறேன், வார்த்தையினால தான் உலகத்தையே கடவுள் தாங்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையினால தான் நீங்கள் தாங்க முடியும். இருக்கீங்களா?